இப்போ ஆர்குமெண்ட்ல இன்னைக்கு ஆர்குமெண்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப கடுமையா இருக்கு. இருக்கிறதெல்லாம் கொட்டிட்டாரு. நான் இவருக்கு பெயில் கொடுத்தது மெரிட் அடிப்படையில் அல்ல, அதாவது நியாய அடிப்படையில இவருக்கு அநியாயம் நடந்திருக்குன்னா நான் கொடுக்கல. மனித உரிமை அந்த கான்ஸ்டிடியூஷன் 21 பிரகாரம் அடிப்படை உரிமைகள் அடிப்படையில இவர் ஒருத்தருக்கு ஜாமீன் நீண்ட காலம் இதுல ஜெயிலில் வைக்க கூடாது அப்படின்ற அடிப்படையில இவருக்கு நான் ஜாமீன் கொடுத்தேன். ஏன் கொடுத்தேன்னு இப்ப நான் வருத்தப்படுறேன். இன்னொன்னு நாங்க பிஎம்எல் ஆக்ட்ல ஜாமீன் எப்படி கொடுக்க கூடாதுன்றது இருக்கு. அதை மீறி தான் நாங்க இந்த விஷயத்துல நாங்க ஆர்டிகல் 21 பிரகாரம் நாங்க கொடுக்குறோம். அது எவ்வளவு சிக்கல்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கபில் சிபில்கிட்ட கேட்குறாரு. ஆமா தெரியும், நாங்க டெய்லி நாங்க பண்றோம். அப்போ அப்படிப்பட்ட ஒரு இதுல இவர் இப்படி நடந்துக்கிறது இந்த மாதிரி விஷயம் இல்ல. அவர் எங்கேயுமே தன்னை அமைச்சர்னு சொல்லிக்கலையா? அமைச்சர்னு சொல்லிக்கணும்னா இவர் சாட்சிகளை வரவிடாம பண்ற வேலைலாம் பண்ணுவாரு. இன்னொன்னு, நாங்களும் இவரு ஜாமீன் கொடுக்கும்போது இவர் அமைச்சரா இல்லையே, அமைச்சரா இவர் பதவி ஏத்துக்க அனுமதி நாங்க எங்கேயும் சொல்லலையே அப்படின்னு திருப்பிட்டு கேட்கறாங்க. அதோட முகுல் ரோத்தகி அப்படின்னு நிறுத்திக்கிறாரு அவர் வாதத்தை. அதுக்கப்புறம் கபில் சிபில் தான் வாதத்தை தொடர்றாரு. இல்லாட வேணா ஒரு ஐடியா சொல்றேன், வேற நீதிமன்றத்துக்கு வேறு மாநிலத்துக்கு மாத்திக்கலாம். நோ 1000க்கு மேற்பட்ட சாட்சிகள் இருக்காங்க, முடியாது அப்படின்றாங்க. அந்த இடமும் அடைச்சு போகுது.